ஒரு சில நேரம் நடக்கும்போதோ இல்லை உட்காந்து எந்திரிக்கும் போதோ டிக் டிக்னு முட்டியில் ஒரு சவுண்டு கேட்குது டாக்டர். அப்படி இருந்தால் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அர்த்தமா? அந்த சத்தம் வலியோட சேர்ந்தது இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி சத்தம் வரும். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டக் டக்குன்னு நட்டை உடையிற மாதிரி சத்தம் வரும். அது ஏன் வருதுதோ இப்போ நீங்க பண்ணி காமிக்கிறீங்கல்ல. ஸோ இது பண்ணாது. ஸோ இது ஏன் ஆகுதுன்னா நம்ம ஜாயிண்ட்டுக்குள்ள சைனோவியல் ஃப்ளூயிட்னு இருக்கு. சைனோவியல் ஃப்ளூயிட் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், ஸ்டிக்கியா இருக்கும், வழுவழுன்னு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஜாயிண்ட் எல்லாம் நரிஷ் பண்ணும். நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்கன்னா நீங்க சிக்கன்ல அந்த ஜாயிண்ட் உடைச்சதும் வழுவழுன்னு இருக்கும், ஒரு ஃப்ளூயிட் மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம ஜாயிண்ட்ல இருக்கு. அது அந்த போன்ல நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம இப்படி இழுத்து சொடக்கு உடைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட்ல இருந்து அந்த அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ஒட்டிட்டு இருக்கிறது டப்புன்னு ரிலீஸ் ஆயிட்டு திருப்பி ஒட்டிக்கும். ஸோ அந்த அந்த ஃப்ளூயிட் அந்த ஒட்டுற அந்த தன்மானத்தை விட்டுட்டு அந்த ஸ்னாப் ஆயிட்டு திருப்பி அந்த ஃப்ளூயிட் நடுவில் ஒரு கேப் திருப்பி வருது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த சத்தம் வருதே தவிர அதனால எந்த விதமான ப்ராப்ளமோ பிரச்சனையோ வராது கிடையாது. பட் நம்மளுக்கு சம்டைம்ஸ் அப்படி உட்காந்து எந்திரிக்கும் போது டக்குன்னு சத்தம் வருது, அதோட சேர்த்து வலியும் வருதுன்னா முட்டியில குஷன்ஸ் இருக்கு, மினிஸ்கஸ்னு சொல்லுவோம். அது ஷாக் அப்சார்பர் மாதிரி நம்ம ரெண்டு எலும்பும் சேர்ந்து உரையாம இருக்கிறதுக்குள்ள குஷன். அதுல எங்கேயாவது எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அப்போ நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது சத்தத்தோட சேர்ந்து வலியும் இருக்கும். ஸோ அந்த குஷன் நடுவில் எலும்புக்கு நடுவில் மாட்டிட்டு டக்குன்னு ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த சத்தம் வரும். அதோட சேர்ந்து வலியும் இருந்துச்சுன்னா மினிஸ்கல் இன்ஜுரி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வலி கூட அசோசியேட்டடாக இருக்கும். அப்போ நம்ம கண்டிப்பாக ஆர்த்தோபெடிஷியன் பார்த்து என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஓகே டாக்டர், இப்போ அடுத்து எல்லாருமே செய்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் கேட்குறேன். முட்டி வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக. இப்போ எப்பயுமே அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம், ரொம்ப நேரம் ஒரு நாள் நின்றுக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம், இல்லாட்டி எங்கேயோ ஒரு சுற்றுலா போய் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம தூங்கும்போது திடீர்னு நம்ம கால் வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தைலத்தை எடுத்து நம்ம காலில் தடவோம், இல்லை சுடுதண்ணியை வச்சு ஏதாவது உத்தரம் கொடுப்போம். இதெல்லாம் ரிலீஃப் பண்ணுமா டாக்டர்? ஆனால் சீரியஸ் நோட், கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணும். ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் நாங்களே அட்வைஸ் பண்ணுவோமே. இப்போ ஆர்த்தரைட்டிஸில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது முட்டி தேய்மானத்தில். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நாங்கள் இது மாதிரி ஹோம் ரெமெடிஸ் தான் அட்வைஸ் பண்ணுவோம். நீங்கள் ரொம்ப படிக்கட்டு ஏற வேண்டாம், தரையில் உட்காந்து எந்திரிக்காதீங்க, வலி இருக்கும்போது தைலம் தடவிக்கோங்க. அது எண்ணெயாக இருக்கட்டும் தைலமாக இருக்கட்டும் தாராளமாக தடவிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சுடு தண்ணி ஒத்தனை வைங்க. எல்லாமே நாங்கள் ஹோம் ரெமெடிஸ் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவோம். ஹோம் ரெமெடிஸில் தப்பு கிடையவே கிடையாது. தைலம் அப்போ வேலை செய்யுமா டாக்டர்? கண்டிப்பாக வேலை பார்க்கும். தைலம் அப்படியே டைரெக்டாக உங்கள் முட்டிக்குள்ளே போய் வேலை பார்க்காது. பட் அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேஷனை, லோக்கலைஸ்டு இன்ஃப்ளமேஷனை கண்டிப்பாக கம்மி பண்ணும். அண்ட் அந்த ஸ்கின்னை தாண்டி பெனிட்ரேட் ஆகிறதுக்கு அதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஜெல்லில். ஸோ இட் வில் பெனிட்ரேட் த ஸ்கின் அண்ட் இட் வில் கோ இன்சைட். நல்ல கம்ஃபர்ட் தரும் உங்களுக்கு. ஸோ ஜெல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால ஏன் உங்களுக்கே வலி இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே ஜெல் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல, வலி கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக எஃபெக்டிவ் தான். ஹோம் ரெமெடிஸில் எந்த விதமான தவறுமே கிடையாது. குதிகால் வலிக்கே இப்போல்லாம் நிறைய பேர் செங்கலை சூடு பண்ணுவாங்க, அது மேலே கால் வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி அந்த எருக்கந்தலையை சூடு பண்ணி அதில் வைப்பாங்க. ஸோ நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்கு, எஃபெக்டிவாக இருக்கு. ஸோ அது எந்த ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து. அதே இது நம்ம ஸ்டேஜ் 4 ஆர்த்தரைட்டிஸ் எப்போ நம்மளுக்கு ஆப்ரேஷன் தேவையோ அப்போ போய் நம்மளுக்கு முட்டி வலிக்குது, டாக்டர் சொன்னார், இந்த தைலத்தை எல்லாம் தேய்ச்சி அந்த தைலம் ஒரு பக்கெட்டில் போட்டு நம்ம உள்ள முங்கி எந்திரிச்சா கூட வலி கேட்காது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் கண்டிப்பாக கேட்கும். எந்த ஸ்டேஜில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே டாக்டர், உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்டினுடைய ஏஜ் எவ்வளோ டாக்டர் இருக்குது? இந்த மாதிரி முட்டி தேய்மானம் ஆகி வரவங்க ஏன் நான் கேட்குறேன்னா 18-17 வயசு இல்லாமல் முட்டி தேய்மானம்னு வர்றாங்களா? அவ்வளோ கம்மியாக வர்றது கிடையாது. பட் அவங்களுக்கு வேற ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா வருவாங்க. இப்போ ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு இருக்குது, அது ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ். ஸோ அந்த மாதிரியான ஆர்த்தரைட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஏர்லி ஏஜ்லேயே வருவாங்க. ஜூனைல் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் 10-12 வயசுலேயே சிவியர் மூட்டுக்கு மூட்டு வாதம் பிரச்சனையெல்லாம் இருக்குது. அவங்க கம்மி வயசில் வருவாங்க. பட் அதோட சதவீதம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. ஆவரேஜாக முட்டி வேர் அண்ட் டேர் ஆர்த்தரைட்டிஸ், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வேர் அண்ட் டேர் ஆர்த்தரைட்டிஸ். அதில் வர்றது பார்த்திங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ்
ஓவர் தி ஏஜ் ஆஃப் 50 to 60 தான் வருவாங்க. பட் நம்ம லைஃப் ஸ்டைல் மோசமாகறதுனால, நம்ம ஆக்டிவிட்டி லெவல்ஸ் கம்மியாகிறதுனால இப்போ ஏர்லி 40ஸ்லேருந்து லேட் 40ஸ்லயுமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் சர்ஜரி பண்ணுறதெல்லாம் இப்போ லேட் 40s ஏர்லி 50ஸ்லேயே நிறைய பேர் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதாவது அவங்களுடைய முட்டி காலை கழட்டிட்டு வேற முட்டி வைப்பீங்களா இங்க? ஆமாம், நீங்கள் முதல்ல இப்படி மாற்றிட்டு இருப்பேன்னு சொன்னீங்க, அப்படி கிடையாது. ஸோ முட்டி எங்கே தேஞ்சிருக்கோ அதை மட்டும் நாங்கள் ஷேவ் பண்ணி எப்படி டாக்டர் எடுத்துருவோம். நடக்குது அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது? ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது இட் இஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ஆர்த்தோபெடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ தொடை எலும்பு கால் எலும்பு அது சேர்ந்து தான் நம்மளுக்கு நீ ஜாயிண்ட் கூட நீ கேப் அதுக்கு மேலே இருக்குது, இதுதான் நீ ஜாயிண்ட். ஸோ நீ ஜாயிண்ட்டில் இப்போ தொடை எலும்பு வந்து இப்படி கர்வ்டாக இருக்கும், கால் எலும்பு இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். இவ்வளோ பெருசு கிடையாது, பட் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ முட்டி வந்து இப்படி கால் எலும்புலாம் மடங்கி ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வளைவு தொடை எலும்போட இந்த வளைவும் கால் எலும்போட இந்த இடம் நம்ம எங்கே வெயிட் போடுறோமோ அந்த இடமும் தேய்மானம் அடைஞ்சிடும். ஸோ தேய்மானம் ஆனதும் எங்கே எவ்வளோ தூரம் தேய்மானம் ஆயிருக்கோ அதை மட்டும் நான் ஷேவ் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறமா அதே சைஸ்ல மெட்டல் நீ இருக்கு. ஓகே. ஸோ மெட்டல் காம்பனன்ட் தொடை எலும்புலையும் கால் எலும்புலையும் கீழே வந்து மெட்டல் காம்பனன்ட் ஒன்று பொருத்திட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டிக் பாலிஎத்திலின்னு வருது. ஸோ அந்த பிளாஸ்டிக் அது மேலே பொருத்திட்டேன்னா அதுக்கப்புறம் மெட்டல் மேலே அந்த பிளாஸ்டிக்கில் வந்து உராஞ்சு அதில் தான் ஆர்டிகுலேட் ஆகும். போன் டு போன் ஆர்டிகுலேட் ஆகாது. அதனால உங்களுக்கு எந்த விதமான வலியும் இருக்காது, பெயின் இருக்காது. இருக்கவே ஓகே இருக்காது. டாக்டர், தேங்க்யூ டாக்டர். இதை தெளிவாக அழகாக சொல்லிட்டீங்க நீங்கள்.